ஒவ்வொரு பொருளும் அவங்க ரசிச்சு அவங்க பார்த்து செஞ்சது. ஃபர்னிச்சர் கூட அந்த சோஃபாலாம் இருக்கும், ஆன்டிக்ஸா இருக்கும், எல்லாமே அத்தை வந்து எல்லாமே அவங்கள மீறி ஒன்று செய்ய முடியாது. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அது தவிர ஒரு கிராண்ட் ஃபாதர் ஃப்ராக் இருக்கும், அதுவும் அவங்க இந்த மாதிரி ஆன்டிக்ஸ். அண்ட் அந்த கிரேட் கிராண்ட் ஃபாதர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து இவங்களுக்கு எங்க பாட்டி 2 பேருமே ஜுவல்லரி ஆன்டிக்ஸ் கொடுத்தாங்க. ஜுவல்லரினா ஃபேஷன் ஜுவல்லரி இல்ல, ஆன்டிக்ஸை கொடுத்தாங்க. அதெல்லாம் இவங்க பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அத்தைக்கு வந்து கலெக்டிபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும். நிறைய புக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் பொருட்கள் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரேர் பீசஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, ரேர் ஜெம்ஸ், ரேர் திங்ஸ்லாம். அது சொல்லியிருக்காங்க அவங்களே, நான் ஜெய்ப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு காட்டுவாங்க. அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு டிராயிங் ஹாலை தாண்டி அந்த வீட்டுக்குள்ள, சமையல் ரூம்குள்ள, டைனிங் ரூம்குள்ள, பெட்ரூம்குள்ள போகக்கூடிய ஆள் நாங்க. ஸோ என்னோட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். ஈவன் இந்த எம்பிஸ், எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர் இவங்கெல்லாம் தெரியாதது. இவங்களெல்லாம் அவங்க வெளியோட பார்த்துட்டு, டிராயிங்கோட பார்த்துட்டு, எவ்வளோ பெரிய வேர்ல்டு லீடராக இருந்தாலும் சரி, கட்சி தலைவரோ எவ்வளோ எமினன்ட் பர்சன் யாராக இருந்தாலும் அங்கேயோட தான் அவங்க பார்த்து அனுப்புவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. எப்பயுமே எங்களை அவங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா, அவங்க நேரத்தை நான் ரொம்ப எடுத்துக்க முடியாது, அதனால முடிஞ்சளவு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எங்கள் ஃபேமிலியை பொறுத்த மட்டும் அவங்க அதிகமாக விரும்புறது டைனிங் ஹால். ஏன்னா அங்கே உட்காருவாங்க வந்து கேஷுவலாக ரொம்ப அத்தை. அங்கே உட்காந்துட்டு நாங்கள் எல்லாம் கூட உட்காந்து பேசுவோம். ரொம்ப சகஜமாக பேசுறது, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு ரொம்ப வற்புறுத்துவாங்க. இந்த அன்பை பரிமாறிக்கக்கூடிய இடம் அதிகமாக அந்த டைனிங் ஹால் இருக்கும். எனக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் அந்த டைனிங் ஹால் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ரொம்ப பெரிய டைனிங் டேபிள், ஒரு மேசிவாக ஒரு இருக்கும். அது ஒரு ஆன்டிக். அது வந்து அந்த மைசூர் பேலஸில் இருக்கும் போது அங்கேருந்து சில ஃபர்னிச்சர்லாம் ஆக்ஷனில் போயிடுச்சு. எங்கள் மைசூர் வந்து கிரேட் கிராண்ட் ஃபாதர், அவரோட பொசிஷனில் சில ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் அவங்க எங்கள் பாட்டிக்கு, தாத்தா பாட்டிக்கு அவர் கொடுத்தது. இதெல்லாம் அந்த அப்போ நடந்த அந்த இதில் அக்விசிஷன், வாட் யூ கால் தட், சீலிங், அதில் போனது. அதெல்லாம் ஆக்ஷனில் மறுபடியும் இவங்க எடுத்து மீட்டு கொண்டு வந்து ரொம்ப பெருமையாக அதை சொல்லிப்பாங்க. வேறு அது அலுவலகம் மட்டும், அஃபீஷியல் ரெசிடென்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். ஒரு முதலமைச்சராக இருந்ததுனால அவங்க 24 மணி நேரமும் பணி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. ஸோ அது பீங் அ உமன், ஷீ கேன் நாட் சிட் இன் த செக்ரட்டேரியட் ஃபார் 24 hours. அதனால அது அஃபிஷியல் ரெசிடென்ஸ்னு இது சட்டத்தில் இதுக்கு எல்லாருக்குமே இடம் இருக்குது. ஜட்ஜஸ்க்கு, சீஃப் மினிஸ்டருக்கு, மினிஸ்டர்ஸ்க்குலாம் அவங்க இல்லத்துலேருந்து பணி செய்யலான்னு அதை தான் அவங்க செய்துட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவை பேர் சொல்லி 2 பேருக்கும் ஈக்குவல் ஏஜ். எங்கள் அம்மா அவங்களோட கொஞ்சம் தான் வயசில் மூத்தவங்க. பேரை சொல்லி விஜயான்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப ஃப்ரெண்டை மாதிரி இருப்பாங்க என் மதரோட. நல்லா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்த ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருந்தப்போ அப்படி தான் இருக்கும். கணக்கே கிடையாது நான் அவங்கள பார்த்ததுக்கு, பேசினது, பழனதுக்கு.